ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னன்னாக்கல, தென்னை விவசாயத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பூச்சை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ விவசாயிகள் கண்டிப்பாக இந்த பூச்சியினுடைய கட்டுப்பாடு முறையை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஈவன் நீங்கள் ஒரு செடி வச்சுருந்தாலும் சரி, 100 செடி வச்சுருந்தாலும் சரி, 1000 செடி வச்சுருந்தாலும் இப்போ கண்டிப்பாக நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தென்னை மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வ தென்னை பர்ட்டிகுலர் ஏரியாவில் அதிகமாக வந்து பயிரிடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய சிவியராக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயிகள். ஸோ அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் இதனுடைய தாக்குதல் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த செடி வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் இதனுடைய நேமு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈல்டு, அதாவது அதனுடைய செடியினுடைய மகசூலை 10லிருந்து 40% வரைக்கும் அதனுடைய மகசூலில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகோஸ் ஒயிட் ஃப்ளைஸ் வந்துச்சுன்னா அந்த செடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு செடி எரிச்ச மாதிரி ஆகிப்போம். அப்படியே அந்த இலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் மாறிடும். ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸு. ஸோ இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அடி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அந்த இலையில் இருக்கக்கூடிய சாரை ஃபுல்லாக உரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோயிஷாக மாறி அப்படியே அந்த தீஞ்ச மாதிரி ஆகிப்போம். அந்த இலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலரே இல்லாமல் அந்த இலையிலிருந்து சாறு உறிஞ்ச அந்த சாறை உறிஞ்சிட்டு அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான செக்ரிகேட் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிரும். அந்த அடுத்த இலையில மேலே வந்து எல்லாம் விழுந்து ஒரு ஷூட்டிங் மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிரும். ஸோ அந்த இலைக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் பிசுப்பாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்னோடியம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு மேலே ஃபார்ம் ஆகும். அந்த இலையும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இலையில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணி உரிய ஆரம்பிக்கும். அந்த இலையில ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியுமே இருக்காது. செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈல்டே வந்து சுத்தமாக கொடுக்காது, காய் வளர்ச்சி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூச்சியினுடைய தாக்குதனால ஒரு நோயும் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக அந்த செடியினுடைய எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணி எடுத்துருது. ஸோ இதில் எப்படியெல்லாம் நம்ம இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், பூச்சி தாக்குதலை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த பூச்சியினுடைய தாக்குதல் தென்னை விவசாயத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா பயிர்களிலும் பரவிட்டு வருது. வாழை நீங்கள் போட்டிருந்தாலும் அதுலேயும் தாக்குதல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கனட், அதாவது பாக்கு செடி போட்டிருந்தாலே அதில் இருக்குது. கோவா செடியிலையும் இதனுடைய தாக்குதல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் இன்ட்ரடியூஸ்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து ஒரு வந்த ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து தென்னை விவசாயத்தில் ரொம்ப சிவியராக பாதிப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸோ அதை இப்போ எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோகோஸ் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பூச்சியினுடைய லைஃப் சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃபங்கஸும் நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, செடிக்கு தேவையான பயோ நியூட்ரியன்ட்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த செடி அந்த ஃபங்கஸ்னால் டேமேஜ் ஆகி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூட்ரிஷனாகவும் கொடுக்கும். ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பூச்சியினுடைய பாடியில் உள்ளே போயிட்டு அதனுடைய லைஃப் சைக்கிளை பிரேக் பண்ணும். அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு அந்த பூச்சியை வந்து அழிச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு மெத்தடு. இது நல்ல எஃபெக்டிவான இருக்குது இந்த ரோகோஸ் கில் அப்படின்ற ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ இந்த ரோகோஸ் கில் அப்படின்ற பவுடரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு நல்ல பெரிய நாப்சாக் ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கர் ஸ்ப்ரேயரில் நீங்கள்
ஃபுல்லாக நல்ல செடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இருந்து நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் அடித்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாக்கல அது டோட்டலாகவே அதனுடைய எக்கு பீப்பா அடல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி எகைன் நீங்கள் அதை அடித்து 21வது நாளைக்கு இன்னொரு டைம் நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அந்த செடியில் அந்த பூச்சியினுடைய தாக்குதல் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்டிவான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே நீங்கள் போயிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த தென்னையில் அதிகமான பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடேட்டர்ஸ் வேணும், இந்த பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அழிக்கக்கூடிய பயாலஜிக்கல் இன்செக்டிசைடில் நாங்கள் வந்து கொல்லணும், இது வந்து எந்த ஒரு மருந்தும் ஸ்ப்ரே பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரிடேட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த தோட்டத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்கனாலும் அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பாப்புலேஷன் குறையும். ஸோ இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு. ஸோ இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மரத்தினுடைய ட்ரங்க் போர்ஷனில் அந்த தண்டு போர்ஷனில் வந்து நீங்கள் கட்டி விடலாம். ஸோ அதே மாதிரி அங்கங்கே உங்களுக்கு தோட்டத்தில் ஒரு 4-5 இடத்துல அந்த ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கு கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அப்படியே கட்டி விடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் இந்த அங்கங்கே நீங்கள் பண்ணுறம்போது அந்த பூச்சி அடல்ட் அதனுடைய தாய் பூச்சி அந்த பூச்சி வந்து ஸோ நிறைய இடத்துல ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுறும் போது அதனுடைய பாப்புலேஷன் வந்து குறையும். ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் மெத்தடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 1 கிலோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா மாவு எடுத்துக்காங்க, அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ கொதிக்க வச்சுட்டு அந்த மைதா மாவை வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் அந்த கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த மைதா மாவு கொதிக்க வச்ச மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நாம் முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராக்கர் ஸ்ப்ரேயரில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க, அது கூட ஒட்டு பசை சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கனாலையும் அந்த பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆக விடாமல் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.